ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் வச்சு முடக்கத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உணவு முறை பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட உணவு முறை. இந்த முடக்கத்தான் சாப்பிட்றதுனால நிறையவே நன்மைகள் இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வயலில் இருக்க மொத்த செடியுமே இது ஃபுல்லாமே முடக்கத்தான் செடி தான். மூட்டு வலியினால் முடங்கி இருக்கவங்களுக்கு இந்த செடி ஒரு நல்ல மருந்து. முடங்கி இருக்கவங்களுக்கு நல்ல மருந்தாக முடக்கத்தை தீர்க்கிறதுனால தான் இந்த செடி பேர் முடக்கத்தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முடக்கத்தானோட வாசனை கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாமல் நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம். நார்மலாக நம்ம அரிசி எப்போதும் எப்படி ஊற வைப்போமோ தோசை இட்லிக்கு அது போலவே எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம். நான் படியளவில் தான் எல்லாமே அளந்துக்க போகிறேன். நீங்கள் டம்ளர் கப்பு எதில் அளந்துக்கிட்டாலும் இது போலவே அளந்துக்கிறங்க. உளுந்து இதில் அரைப்படிக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கிறங்க. மீதம் இருக்க இந்த கேப்பில் சோயா பயிறு சேர்த்துக்கிறங்க. வெள்ளை சோயா பயிறு கோபுரமாக சேர்த்துக்கிறங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, சோள பயிறு அப்படின்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. சோள பயிறு இல்லை, சோயா பயிறு, புரோட்டீன் நிறைந்த பயிர் இது. இது சேர்த்து ஊற வைக்கும்போது சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்துக்க வேணாம், 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி நிறைய சேர்த்து ஊற வச்சுருங்க. அதே படியில் ஒவ்வொரு படி அரிசியும் கோபுரமாக அளந்து எடுத்துக்கிறங்க. 4 படி இட்லி அரிசி, இதே படியில் 4 படி அரிசி எடுத்திருக்கேன். 4 படி இட்லி அரிசி, 2 படி பச்சரிசி சேர்த்து கலந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது பச்சரிசி, 2 படி பச்சரிசி. இதே அளவுகளில் நீங்கள் ரேசன் அரிசியும் ஊற வச்சு செய்யலாம். இட்லி தோசை ரெண்டுமே இதில் செஞ்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அரிசியை தனியாக உளுந்து தனியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. அரைச்சிட்டு 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான உப்பு சேர்த்து. மாவு நிறைய இருக்கிறதுனால நம்ம ஒரே பாத்திரத்தில் வைக்க முடியாது, இந்த 2 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். மாவு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்கட்டும். முடக்கத்தான் கீரையை இலைகளாக ஆஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறங்க. சுத்தம் பண்ணி வச்ச முடக்கத்தான் கீரையை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கீரை பொரியல் செய்கிறது மாதிரி நல்லா வதக்கிக்கிறங்க. நான் ஒரு 4 கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்காது, கசப்பு தன்மையும் இருக்காது. இது போலவே முடக்கத்தான் கீரையை நல்லா வதக்கி அரைச்சி மாவு நம்ம அரைச்சி புளிக்க வைக்கும் போதே மாவில் கலந்து மாவை புளிக்க வச்சும் செய்யலாம். கீரை நல்லா வதங்கி வரும்போது 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் கீரை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி சாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. தோசை இட்லி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம அரைச்ச முடக்கத்தானை இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம தோசைக்கெல்லாம் சுடலாம். முடக்கத்தானை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கூட இந்த முடக்கத்தானோட வாசனை கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. நம்ம விருப்பம் போல் தோசை இட்லி எது வேணாலும் இந்த மாதிரி முடக்கத்தானை சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட் துருவல் சேர்த்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து தோசையை நல்லா வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கலர் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முடக்கத்தான் தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. முடக்கத்தான் தோசைக்கு சைடிஷாக நம்மளுக்கு பிடிச்ச சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.